போய் மலர் ரூமில் போய் படுங்க. அவங்க ரூம்லையா? இல்லை மாமா, இருக்கட்டும். இப்போச்சும் அவங்க 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு அந்நியுன்யம் தெரியுது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரும். நீங்கள் போங்க மாப்பிள்ள, எல்லாம் சரியாகும். அதான் மாமா தான் சொல்கிறீல்ல, உள்ளே போய் படுங்க. மலர் என்ன சொன்னா? மாப்பிள்ளைய உள்ள வந்து படுக்க சொன்னா. அது மாமா. தெரியும், உள்ள வாங்க. இல்லைங்க, நான் வேணான்னு தான் சொன்னேன். மாமா தான். அம்மா வந்து என்கிட்டயும் பேசினாங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. நான் ஹால்லையே படுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். மாமா தான் வற்புறுத்தி உள்ள போய் தூங்குங்கன்னு சொன்னாரு. என்னால மாமா பேச்ச தட்ட முடியாம தான் வந்தேன். உங்களுக்கு நான் இங்க தூங்குறதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் ஹால்லே போய் படுத்துக்கிறேன். மாமா கிட்ட வேணா மறுபடியும் பேசிக்கலாம். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்பா உங்ககிட்ட பேசின மாதிரி அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. உங்களை உள்ள வந்து படுக்க சொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு நான் தான் சரி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரூம்ல ஒன்னா தூங்குறது தப்பில்ல தானே? தப்பில்ல தப்பில்ல. ஆனா நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அதான் 2 பேரும் நம்ம கிட்ட அவ்வளவு தூரம் பேசினாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்க, இல்ல. சரி, நீங்க அப்படியே இந்த பாய் தலகணியை கீழே வச்சுட்டு மேல வந்து படுத்துக்கோங்க. நான் கீழே படுத்துக்கிறேன். ஐயோ வேணாங்க, நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். சொன்னா கேளுங்க. நீங்க போய் மேல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கீழே படுத்தாதான் எனக்கு தூக்கம் நல்லா வரும். கட்டில படுத்தா புரண்டுகிட்டே இருப்பேன். நீங்களே படுத்துக்கோங்க. சரி. ஆண்டவா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நாளைக்கு விடிகிற நாள் எல்லாருக்கும் நல்லபடியா அமையணும். தெய்வ நம்பிக்கை அதிகமோ? இல்ல, தூங்கறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட வேண்டிக்கிறீங்களே, அதான் தெய்வ நம்பிக்கை அதிகமானு கேட்டேன். கொஞ்சம். எப்பவும் நைட்டு
தூங்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு விடியற நாள் எல்லாருக்கும் நல்லபடியா விடியணும்னு வேண்டிப்பேன். ஆ, ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா புரியல. இல்ல உங்களுக்கு மட்டும் வேண்டுனா போதாதா? எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். அது அப்பச்சிக்கிட்ட இருந்து வந்தது. அவரை பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டேன். நானும் சின்ன வயசுல அப்பச்சிக்கிட்ட நீங்க கேட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஐயா என்ன சொன்னாரு? சாமி கும்புறதுல என்னடா சுயநலம், நம்மளால எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ண முடியாது, அதான் சாமி கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஃபேனை எப்போ நான் 3ல தான் வச்சுட்டு தூங்குவேன். அதுக்கு மேல வச்சா எனக்கு குளிரும். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்க கூட்டி வச்சுக்கோங்க, நான் வேணும்னா போர்வை போத்திக்கிறேன். இல்லைங்க, வேண்டாம், இதுவே எனக்கு ஓகே தான். ம். ஆ, தூங்க போறீங்களா? இல்லைங்க. எனக்கு படுத்த உடனே தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் ஆகும், அதான். எனக்கும் படுத்ததும் தூக்கம் வராதுங்க. நானும் இதே கணியண்ணனும் ஊர் கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு மெதுவாக தான் தூங்குவோம். அப்போ தூக்கம் வர வரைக்கும் நாம பேசலாமா? ம், பேசலாமே. ம், பேசுங்க. டக்குன்னு பேசுங்கன்னா என்ன பேசுறது? ம், ஆ, உங்களை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்னை பத்தி என்ன சொல்றது? ம், நான் வெற்றிங்க. கொஞ்சம் பொறுமையான ஆளு. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய மாட்டேன். எதை பண்ணாலும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வேன். அப்புறம் வீட்டில் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் பாசமா இருப்பேன். ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அப்பச்சி கூட அப்பப்போ அழகர் கோயில்ல இருக்க வேண்டியது நம்ம வீட்டிலே இருக்குன்னு கேலி பண்ணுவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் குடிகாரன், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்ப அவர் என்கிட்ட வாஞ்சியா பேசுறதும் பழகிறதும் எல்லாமே தலைகீழா இருக்கு. இப்போ குடிக்கிறது இல்ல, நான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிறேன்னு நம்புறாரு. ம், அப்புறம் தமிழ் பிடிக்கும். தமிழ் இலக்கியங்கள் படிப்பேன். அப்பப்போ கவிதை எழுதுவேன். நிறைய சினிமா பார்ப்பேன். கவிதை எழுதுவீங்களா? ம், அப்பப்போ எப்போவாவது. அப்போ இப்போ ஒரு கவிதை சொல்லுங்க. இப்போவா? ஆ, எதை பத்தி சொல்றது? எதை பத்தி வேணாலும் சொல்லுங்க. இந்த ராத்திரியில தூங்காம 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கதை பேசிட்டு இருக்காங்களே, இத பத்தி கூட சொல்லுங்க. அன்பும் நட்பும் நிரம்பி வழியும் ஒரு தொட்டிக்குள்ளே நீந்தித் திரியும் இரு குட்டி மீன்கள். இரு குட்டி மீன்கள். நீயும் நானும். செம, நிஜமாவே சூப்பருங்க. சும்மா இருங்க. நிஜமாதாங்க, நல்லா இருந்துச்சு. அன்பும் நட்பும் நிரம்பி வழியும் ஒரு தொட்டிக்குள்ளே நீந்தி திரியும் இரு குட்டி மீன்கள், நீயும் நானும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸுங்க. வேற? அப்புறம் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நானா? நான் இங்க தான் பிறந்து வளர்ந்தேன். +2 வரைக்கும் இங்க தான் படிச்சேன். +2 முடிச்ச உடனே வீட்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாதுன்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணேன்.
மேலே படித்தேன். எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா என்ன டீச்சர் ட்ரைனிங்க்கு தான் படிக்கணும்னு சொன்னாங்க. எங்க மாட்டேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்களோன்னு பயந்துட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். அப்புறம் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். இளையராஜா, ஏ ரஹ்மான் ஹிட்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா என் தங்கச்சிங்க தாங்க. நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவங்க கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. 3 பேரும் ஒன்னா சேர்ந்தோம் அவ்வளவுதான், வீட்டை 2 ஆக்கிடுவோம். அப்புறம் அப்பா, அம்மா, அப்பத்தா 3 பேருக்குமே நான் பயங்கர செல்லம். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுலயும் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் என்னோட ஹீரோ, என்னோட ரோல் மாடல், எல்லாமே. என் ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன கலாய்ச்சாங்க. மலரு, அம்மா, என்னம்மா இன்னும் தூங்கலையா? 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்மா. சரிம்மா, கதவை சாத்திடவா? ஆ, சரிம்மா. ம். தூங்கலாமா? ம், உங்களுக்கு லைட் எரிஞ்சிட்டு இருந்தா தூக்கம் வருமா? இல்லைங்க, லைட் எரிஞ்சா தூக்கம் வராது. இருட்டா இருந்தா தாங்க தூக்கம் வரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தூங்குறீங்களா? ஏன்? எனக்கு லைட் எரிஞ்சாதான் தூக்கம் வரும், அதான். நான் ஒரு 10 நிமிஷத்துல தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க. சரிங்க. சரிங்க. குட் நைட். குட் நைட். சேர்ஸ் டா பங்குகளா. ஹாப்பி தீபாவளி. டேய், என்னங்கடா ஆச்சு? சரக்கு எடுங்கடா. குடிக்கவே மனசு வரல பங்கு. இந்நேரம் நீ மலரை கல்யாணம் பண்ணி உன் மாமன் வீட்டில் தலை தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கணும். அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா இப்படியா இருந்திருப்போம்? எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 5 பவுன் சங்கிலி வாங்கி போட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போய் எங்களை சரக்குலயே குளிப்பாட்டி இருக்க மாட்டேன். ஆனா அப்படி எது நடக்கலைன்ன போது வயிற்றுச்சலா இருக்கியா? அதுவும் உன் இடத்துல அந்த வெற்றி இருக்கான்ற போது வெறியாவதியா? மாறனை எதுக்கியா கொன்னோம்? அவ இடத்துல நீ மாப்பிள்ளையா நின்னு நீ ஆசைப்பட்ட மலருக்கு தாலி கட்டி உன் பொண்டாட்டிய ஆக்கிக்கணும்னு தானே? ஆனா இப்ப மாறனை கொன்னது வேஸ்ட்னு ஆயிடுச்சேயா. அவனை போட்டுட்டோன்னா உன் மாம மலரை உனக்கு கட்டி வச்சிருவான் தானே நம்ம ஸ்கெட்ச் போட்டோம். ஆனா உன் மாம மாறனோட தம்பிக்கே கட்டி வச்சு நம்ம திட்டத்துல மண்ணள்ளி போட்டது மட்டும் இல்லாம இப்ப தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு வந்து தலைவாழ விருந்து என்ன, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உருகிறது என்ன? இதெல்லாம் எங்களால பார்க்க முடியலையா? அதுலயும் அந்த வெற்றி பையன் அடிக்கிற லூட்டி இருக்க, என்னன்னு சொல்றது?
கோகுலத்தில் இருக்கிற கண்ண மாதிரி பொண்டாட்டி ஒரு பக்கம் மச்சி நிச்சி ஒரு பக்கம் வாழ்றாயா. ஒரு செகண்ட் அந்த இடத்துல நீதான் இருக்கணும்னு யோசிக்கிறப்ப யோ எங்களுக்கு ரத்த கண்ணீரே வருதுயா. ஆமா பங்கு, இதை இப்படியே விடக்கூடாது. அந்த வெற்றி பைய வாழ்க்கையே முடிஞ்சு போற மாதிரி ஏதாவது செஞ்சு விடணுமியா. நீ ஆசைப்பட்ட மலரு உன் கையில சேர்ந்ததாயா எங்க மனசு சந்தோஷப்படு. அது வரைக்கும் எங்களுக்கு தீபாவளியும் கிடையாது. டேய், நான் தான் வெற்றிக்கு ஸ்பெஷலா ஒரு நாட்டு வெடி கொடுத்தேனே, அது என்னடா ஆச்சு? அது எங்க போட்டாங்க? நாங்களும் இப்ப போடுவாங்க அப்ப போடுவாங்கன்னு காத்து இருந்து எங்களுக்கு கண்வலி வந்ததுதான் மிச்சம். ஏன்டா, என்னடா ஆச்சு? என்னாச்சா? ஏதோ ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் எடுத்து வைக்கிற மாதிரி நாளைக்கு போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு போடலான்னு எடுத்து வச்சுட்டாங்களா? என்னடா சொல்றீங்க? சரியா விடு, டென்ஷன் ஏத்திக்காத. எப்படியும் நாளைக்கு அந்த வெடியை வெற்றி தாயா போடுவான். எனக்கு தெரிஞ்சு அந்த வெடியை யாரும் போட மாட்டாங்க. அப்படி போட்டா வெற்றி கண்டிப்பா செத்து போயா. தாளா ஒரு பக்கம் முண்டா ஒரு பக்கம்னு தனித்தனியா போய் விழு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டானா அவன் இடத்துல நீ நிக்கணும். அந்த மலர் கூட ஒண்ணு நாங்க ஜோடியா பார்க்கணும். அதான் எங்க ஆசை. அதுக்கு தானே அம்புட்டும் செஞ்சோம். கவலையே படாத. நாளைக்கு அந்த வெற்றி பத்த வைக்க போறது அவன் சாவுக்கு அவனே வைக்க போற வேட்டு. அது அப்படியே பத்தி எரிஞ்சு வெடிச்ச பிறகு அங்க வெற்றினே ஒருத்தர் இருக்க மாட்டான். குறும்பாட்டை பிரிச்சு வச்ச மாதிரி குடலும் குந்தானியும் தனித்தனியா கிடக்கும். அந்த நிமிஷத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. நாளைக்கு நரகாசுரன் அழிஞ்சதுக்காக ஊரே தீபாவளியை கொண்டாடும். ஆனா நான் மட்டும் அந்த வெற்றியை காவு கொடுத்துட்டு சந்தோஷத்தோட உச்சில நின்னு சரக்கு அடிச்சுட்டு கொண்டாடுவேன். இப்ப நீங்க என்ஜாய் பண்ணுங்கடா. நாளைக்கு நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். இப்ப நீங்க 2 பேரும் சரகெடுங்க. Cheers. Cheers. Happy தீபாவளி பங்கு. Happy தீபாவளி. Happy தீபாவளி பங்கு. ஒண்ணுத்துக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காளுங்க. நல்ல நாள் அதுவுமா? எவ்வளவு சீக்கிரம் எழுந்து ஒரு வாசலை தெளிச்சு கோலம் போடுறாளுங்களா பாரு. எல்லாத்தையும் நாமளே பண்ண வேண்டியதா இருக்கு. என்னங்க, உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு விளாவி வச்சிருக்கேன். காப்பியை குடிச்சிட்டு சட்டுப்பட்டுன்னு போய் குளிச்சிட்டு வாங்க. அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் போய் சூடு பத்தல எனக்கு திரும்ப காய்ச்சி கொடுன்னு கேட்காதீங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. சரி, காப்பியை குடிச்சிட்டு போய் குளிக்கிறேன், கத்தாத. ம்ம். இவரை ஏதாவது சொன்னா போதும் உடனே முனப்பு வந்துடும். இதுல இவளுங்க வேற. ஏ அகிலா, தேனு தேனு. என்னம்மா? அடியே தேனு, இதான் உனக்கு எந்திரிச்சு வர்ற நேரமா? தீபாவளி அதுவுமா சீக்கிரமா எந்திரிச்சோமா, குளிச்சோமா, சாமியை கும்பிட்டு புது ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு சாஸ்திரத்துக்கு 2 பட்டாசு வெடிச்சிட்டு சாப்பிட்டோமான்னு இல்லாம நல்லா 7 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்சு வர்ற. எங்கடி அகிலா? அக்கா குளிச்சிட்டு இருக்காமா. அவ குளிச்சதும் நீயும் போய் குளிச்சிட்டு சீக்கிரம் வா, சாமி கும்பிடணும். சரிம்மா. ஏய் தேனு, மலரக்கா எந்திரிச்சிட்டாளா? தெரியலம்மா. சரி, நீ போய் பார்த்து உசுப்பி விடு. சரிம்மா. தேனு, பா, இங்க வா. அப்பா. அக்கா தூங்கட்டும், நீ குளிச்சுட்டு புது துணி போட்டுக்க போ. சரிப்பா. ஏங்க உசுப்ப வேண்டான்னு சொல்றீங்க? இந்திரா, இப்பத்தான் முதல் தடவையா மாப்பிள்ளையும் மலரும் சேர்ந்து தூங்கியிருக்காங்க. எதிர்த்து வரும்போது வரட்டும். எதுக்கு நாம போய் உசுப்பிக்கிட்டு? அதுக்கு இல்லைங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள சாமி கும்பிடணும்ல. என்ன பொல்லாத நல்ல நேரம். அவங்க எதிர்த்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க.
தம்பி தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் அத்தை. உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சரிங்க தம்பி. போய் வாய்க்கோப்பளிச்சிட்டு வாங்க, காஃபி போட்டு தரேன். இல்ல அத்தை, வேண்டாம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. மாப்பிள்ளை தரையில தான் படுத்திருப்பாரு போல இருக்கு.